தேவனே உன்னை தெரிந்து கொண்டுள்ளதுனாலே நீ எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? எலியாவை போலத்தான் நீ வாழ முடியும், எலிசாவை போலத்தான் வாழ முடியும், இயேசு கிறிஸ்துவை போலத்தான் வாழ முடியும், பவுலை போலத்தான் வாழ முடியும். ஏன்? சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணவில்லையா? தேவன் நமக்கு கிருபையாக தந்த 358வது செய்தி, ஏன் முன்குறித்தார்? chosen before time. why? ஏன் தேவன் உன்னையும் என்னையும் முன்குறித்தார் என்று தேவனுடைய ஆவியானவர், உன்னை முன்குறித்த தேவனுடைய ஆவியானவர் விளக்கமாக பேச போகிறார். கவனியுங்கள், சக்சஸ்ஃபுல்லாக வாழுவீர்கள் டியர்லி பிலவட். ஆமென். தேவ பிள்ளை எவரும் சாமானியர்களே கிடையாதுங்க. ஆமென். குறைவுகளோடும் பிரச்சனைகளோடும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் திரும்ப சொல்லட்டுமா? எந்த ஒரு தேவ பிள்ளையும் ஒரு சாமானிய மனிதனே அல்ல. எனவே நீ குறைவுகளோடும் பிரச்சனைகளோடும் வாழாத. எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் சுதந்திரிக்காதவர்கள் இந்த சத்தியத்தை சரியா அறியலைங்க. தட்ஸ் ஆல் த மேட்டர். உங்களை சிருஷ்டித்த உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை குறித்து என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ அதை நீ கொஞ்ச நாள் தியானி. எப்படி இருப்பா தெரியுமா? தேவன் ஏன் உன்னை கரம் பிடித்திருக்கிறார் என்கிற அறிவுக்குள்ளாக நீ வந்து விடுவாய். நீ ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழுவாய். ஆமென். அல்லேலூயா. ஐயா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முழுமையான ஒரு மாடல். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை போலவே வாழும்படியாக தேவன் உன்னை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்திருக்கிறார். இந்த நிஜத்தை நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். தேவனை போலவே வாழுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இன்பமயமான வாழ்க்கை. உங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். பிரச்சனை வருமா? வரலாம். வந்தாலும் அவைகள் உன்னை சேதப்படுத்தாது. அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் உனக்கு நேரிடாது. இதெல்லாம் வசனம் பாருங்க. எப்படி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஸ்பெஷல் தெரியுமா? சில வசனங்களை வாசிக்க போகிறோம். ஹவு யூ ஆல் ஆர் ஸ்பெஷல்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனெனில் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் முன்குறித்திருக்கிறார். சில வசனங்களை மாத்திர வாசிக்கிறேன். The book of Jeremiah chapter 1 verse 5. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள். இஸ் இட் ஃபார் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட்? எஸ் டியர்லி பிலவட். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே அந்த உருவாக்கின தேவன், the created God who created you in the womb of your mother, உன்னுடைய தாயின் வயிற்றிலே நீ உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே உன்னை தேவன் அறிந்தார். அதாவது கரம் பிடித்தார். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. ஐயா, you made whole. Hallelujah. Hallelujah. A great choice. Amen. அதனால தான் சொல்றேங்க, உங்களால் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் புதிய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் Galatians chapter 1 verse 15. கலாத்தியர் 1வது அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் நான் என் தாயில் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. ஆமென். அப்போ இப்படி ஒரு நபர் இந்த உலகத்துக்குள்ளே பிறப்பதற்கு முன்பதாகவே சர்வ லோகாதிபதி, வானத்தையும் பூமியையும் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் ஒருவரை கரம் பிடித்தால், நீ கரம் பிடிக்கப்பட்டதுனால தான், நீ தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே முன்குறிக்கப்பட்டதினால தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். எத்தனை பேர் இதை கவனிக்கிறீங்க? ஆமென்.
Such an awesome God we serve. He is our daddy God. He is so love. Hallelujah. Oh, what a loving daddy. கர்த்தரே தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, பாருங்கள், 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பர்பஸை இயேசு மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார். சிருஷ்டிகர்த்தராகிய தேவாதி தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி, ஏன் நான் ஒரு கூட்ட ஜனங்களை எனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறேன் என்பதை அவருடைய வாயினாலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நீ ஒரு பணியை துவங்குவாப்பா. ரைட். என்ன பணியை துவங்குவாய்? ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அந்த வெளிச்சத்திற்குள்ள வரத்தக்கதாக, you shall reach the unreached, அந்த பணியை நீ துவக்குவாய். அந்த பணியை தொடர்ந்து செய்து நிறைவேற்றும்படியாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் தேவனுடைய கரம் எப்பொழுது முன்குறித்தது? எப்பொழுது அவரை பார்த்தார்? எப்பொழுது உன்னை பார்த்தார்? தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே உன்னை பார்த்தார். ஏன்? he has a great purpose. ஏன்? மனிதனால் செய்ய முடியாததை உன்னை கொண்டு செய்ய, இயேசுவை எந்த பணியை துவக்கி வைக்கும்படியாக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த பணியை செய்து முடிக்கும்படியாக, அருமையானவர்களே, தேவன் ஒவ்வொரு விசுவாசியையும் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே முன்குறித்தது மாத்திரமல்ல, அங்கேயே குவாலிஃபை பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy we have. ஆகினால்தான் யார் சொல்றா? யோவான் சொல்றான். தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே பரிசுத்தம் பண்ணார் பாருங்க. ஆகையினால்தான் 1 யோவான் 4:17 யோவான் சொல்லுகிறாரு, உன்னை குவாலிஃபை பண்ணி இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாய்? அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியில இருக்கிறாய். ஹல்லேலூயா. இட்ஸ் a great call, dearly beloved. மிகப்பெரிய பர்பஸுக்காக தேவன் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். உன்னை முன்குறித்தது உன்னுடைய தாயின் வயிற்றிலே. அது வெளிச்சமானது நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே. ரைட். எதற்காக? ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழும்படியாக. உங்களால், அருமையானவர்களே, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஒரு சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாதுங்க. ஆமாம், ஒரு அசாதாரணமான வாழ்க்கை தான் வாழ முடியும். உலகத்தை உலுக்குகிறவர்களாகத்தான் வாழ முடியும். சொங்கியா வாழ முடியாதுங்க. உற்சாகமாக தான் வாழ முடியும். குதூகலமாகத்தான் வாழ முடியும். சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கிறவர்களாகத்தான் வாழ முடியும். நான் ரயில்வே ஸ்டேஷன் போறேன், ஏர்போர்ட் போறேன், கடை வீதிக்கு போறேன், சாயங்காலம் கேம்ஸ் விளையாட போறேன். எங்கே போனாலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அருமையானவர்களே, அவர் சந்தித்த எந்த ஒரு வியாதிக்காரரையாவது அதே வியாதியோடு வாழ வைத்தாரா? எத்தனை பேர் புரியுதுங்க? ஏனையா முன்குறித்தார்? எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் அந்த 3.5 ஆண்டு காலமும் இந்த பூமிக்கு உப்பாக, இந்த பூமிக்கு வெளிச்சமாக வாழ்ந்து கொண்டிருந்தாரோ அதே போல இதை கேட்கிற மகனே, மகளே, ஏன் தேவன் உன்னை முன்குறித்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல நீ சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வளிக்கும்படியாக. அதனால்தான் இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. உபாகமத்திலே தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் உலகத்தில் ஒருத்தனும் கிடையாதுப்பா. ஆமென். What does it mean? You are the solution. You are the solution. நீ சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கு இந்த பூமியில் எங்கே போனாலும் சரி. கடந்த ஆண்டு நானும் என்னுடைய மனைவியும் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் போனோம் பாருங்க. அங்கேயும் அற்புதம். ஏர்போர்ட்டில் அற்புதம், ஏர்கிராஃப்டில் அற்புதம். அற்புதம் என்றால், அருமையானவர்களை, அலட்சியமாக எண்ணாதீர்கள். நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று வையகத்திற்கு வெளிச்சம் காட்டும்படியாக தேவன் தந்திருக்கிற அந்த அற்புதம் செய்கிற அந்த ஆற்றலை அற்பமாக எண்ணாதே. இஸ்ரவேலர் ஜனங்களைப் போல நீங்கள் வனாந்திரத்தில் மாண்டு போவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 99.99% வனாந்திரத்தில் மாண்டு போனாங்கங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரதான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எகிப்து தேசத்திலே தேவன் 10 விதமான வித்தியாசமான அற்புதங்களை செய்தார்களே, அதை மறந்துட்டார்களா? உணரவில்லை.
ஸோ எல்லாமே திங்கிங் எல்லாம் ப்ராக்டிக்கல் ஆயிடுச்சு. நான் எளிமையாக சொல்லுகிறேன் அருமையானவர்களே, ஏன் இஸ்ரவேலர் ஜனங்கள் அங்கே வனாந்தரத்தில் முறுமுறுத்தாங்க, ஏன் அவிசுவாசத்துக்குள்ளே அகப்பட்டு கொண்டார்கள் என்றால், தேவன் தங்களுடைய தேவைகளை அற்புதமாக தான் தருவார், தங்களுடைய தேவைகளை அற்புதமாக தான் சந்திப்பார் என்கிற பேசிக் நாலேஜ் இல்லை. ஏன் அற்புதங்களை மறந்துட்டாங்க? தங்களை சூப்பர் நேச்சுரலா தான் கானானுக்குள்ளே கொண்டு செல்வார். நோ நாலேஜ். ராட்சதர்களை வீழ்த்துவது சூப்பர் நேச்சுரலா தான் செய்வார். நோ நாலேஜ். ஏன் உணரவில்லை என்று எழுதியிருக்குதுங்க. தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதங்களை மறந்துட்டாங்க, உணரவில்லை. அருமையானவர்களே, ஆமென். சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லி சில காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க டெலிவிஷன்ல. எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் சூப்பர்மேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தாங்க தீர்வு. எனவே அருமையானவர்களே, நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழவே கூடாது. நெருப்பாக தான் வாழணும். ஏன்? எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல் இவங்களும் அப்படித்தானே வாழ்ந்தாங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. நான் 5 பேர் சொல்றேன் அடிக்கடி. எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல். இவர்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருந்ததா? இல்லை. எந்த சூழ்நிலையும் இவர்களை அடக்கவில்லை. இவர்கள் தான் சூழ்நிலைகளை அடக்கினார்கள். அவர்களோடு இணைந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே என்னுடைய செய்தியை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். மகனே, மகளே, ஹல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு 60 அல்லது 70 வயது ஆனாலும் நீங்கள் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ போகிறீங்க. ஒரு பெஸ்ட் லைஃபை தான் வாழ போகிறீங்க. இயர்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனையாளனாகத்தான் வாழப்போகிறீர்கள். ஏன் என்று தேவனிடத்தில் கேட்போமா? தேவனே, எங்களை ஏன் நீர் முன்குறித்தீர் என்று கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா? உபாகமம் 33:29, இஸ்ரவேலே பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நோ ஈக்குவல் டு யூ. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் அல்லவா? அதிலே நீ சந்தேகப்படாது. என் செய்தியை நீ கேட்கிற பார்த்தியா? அதற்கு காரணமே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா. உன்னிடத்திலே குறைவு இருக்குதா? நிறைய குறைவு இருக்கு. ஆனால் தேவன் அவைகளை பார்க்கிறதில்லை. உன்னுடைய ஆவி மனிதனை பார்த்து அவர் சந்தோஷமா இருக்கிறார். உன்னுடைய ஆவி மனிதன் அப்பழுக்கற்றதாக இருக்கிறது. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு பாக்கியம், உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். இந்த 5 பேரும் மிதிச்சாங்களா இல்லையாங்க? எலியா மிதிச்சானா இல்லையா? சத்துருக்களை மிதிச்சானா இல்லையா? 850 பேரை ஓட ஓட கொலை செய்து முடித்தான். பாகால்களை தூண்டிவிட்ட, பாகால்களை வணங்கும்படியாக ஜனங்களை மிஸ்கைட் பண்ணின 850 தீர்க்க தரிசிகளை அழித்து போட்டான். அக்கினியை இறக்குனான், மழையை நிறுத்தினான், பட்டினியை போக்குனாங்க. எலிசா சாதாரண வாழ்க்கையா வாழ்ந்த அருமையானவர்களே. ஏனையா இவைகளெல்லாம் நம்முடைய வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்களும் நானும் பின்பற்றும்படியாகத்தானே. அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இன்னும் 2 பகுதி அதில் முக்கியமானது பாருங்கள். உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். பாருங்கள், அவர் உனக்கு கேடகத்தை தரல, டிஃபெண்டிங் வெப்பனை தரலங்க. அவரே டிஃபென்ஸ் உனக்கு. அவரே உனக்கு பாதுகாவலாய் இருக்கிறாய். பாதுகாவலை தரல, அவரே ப்ரொடெக்டர், அவரே உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அப்படி என்றால் என்ன பொருள்? உனக்கு ஒரு நல்ல ஒரு AK-47 தரல, அவரே உனக்குள்ள AK-47 வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதனால் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிற நாள். நீங்க என்ன செய்வா தெரியுமா? உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அந்த ராஜா அப்படித்தான் பேசினா. எலியா எலிசாவை எதிர்த்து பேசினா, ஆனா அடக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இந்த போர்டு போட்டிருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஓ, அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். மிதிச்சாங்களா இல்லையாங்க? ராஜாக்களை மிதித்தார்கள், சத்துருக்களை மிதித்தார்கள், ராட்சதர்களை மிதித்தார்கள், பஞ்சத்தை மிதித்தார்கள், பட்டினியை மிதித்தார்கள், மரணத்தை மிதித்தார்கள். ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியலைங்க. ஹல்லேலூயா.
இதற்காகவே தேவன் உங்களை முன்குறித்து என்னோடு இணைத்து இருக்கிறார். அருமையானவர்களே, பேதுரு அவங்க டீம் பாருங்க, சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. சரிங்களா? ஆபிரகாம், தாவீது, நெகமியா, எஸ்தர், தெபோரா, கடைசியில் என்ன ஆச்சுது? வெளிச்சம் உதிச்சது பாருங்க. உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி என்று சொன்னது போல இவர்களுக்குள்ளே அந்த வெளிச்சம் என்னது? சத்தியத்தை சரியாக அறியக்கூடிய அறிவு வந்தது நிமித்தமாக எல்லாரும் ஃபயர் ஆயிட்டாங்க. நீ ஃபயராக இருக்கும்படியாக, உலகத்திற்கு உப்பாக செயல்படும்படியாக, உலகத்திற்கு வெளிச்சமாக செயல்படும்படியாக கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார் மகனே, மகளே. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுகிறதை திரும்ப சொல்லும்படியாக ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். கிமு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தது. கிபி முதல் நூற்றாண்டிலே பரலோகம் சீஷர்களை நம்பி இருந்தது. இந்த 21வது நூற்றாண்டிலே ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை கேட்கிற மகனே, மகளே, இந்த நூற்றாண்டிலே பரலோகம் உன்னை நம்பி இருக்கிறது. எழுந்திரு, தெபோராளை போல எழுந்திரு. வீரமங்கைங்க. அநேக பெண்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எப்படி எழும்புறா? தளபதி பயப்படுறான். பாராக்கு வந்து சொல்றான், ஏம்மா நீ வந்தாதான் நான் யுத்தத்துக்கு போவேங்கிறான். இவன் என்ன சொல்றா தெரியுமா? எப்பா, சத்துருக்களை உன் கையிலே கொடுத்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லவில்லையா? என்ன வார்த்தை பாருங்க. இவளுக்கு எதனால அந்த தைரியமும் விசுவாசமும் வந்தது? ஏற்கனவே சொல்லிட்டாரு. உனக்கு என்ன பார்த்து சொன்னாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்னார். நீங்கள் உலகத்திற்கு உப்பு என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உலகத்துக்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம் என்றால் என்ன தெரியுமா? நீதான் தீர்வு. எப்படி எலியா, எலிசா போன இடத்துல உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருந்தார்களோ, எப்படி இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் தீர்வாக இருந்தார்களோ, இயேசு கிறிஸ்து தீர்வாக இருந்தாரோ, எப்படி 11 சீஷர்களும் எந்தெந்த தேசத்திலே கால் வைத்தார்களோ அந்த தேசத்திலே காணப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக செயல்பட்டார்களோ, அதுதான் உலகத்திற்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம். இதற்காகவே தேவன் நீ உன் தாயினுடைய கர்ப்பப்பையில உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை கரம் பிடிச்சிட்டாரு, உன்னை முன்குறிச்சிட்டாரு, அங்கே உன்னை குவாலிஃபை பண்ணிட்டாரு. சாதாரண வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. திரும்ப சொல்றேன், பரலோகம் உன்னை நம்பி இருக்கிறது. ஏனென்றால் நீ என் செய்தியை கேட்கிறா. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்னுடைய செய்தி உன்னுடைய மனதை மாற்றுகிறது அல்லவா? உன் மனதை புதிதாக்குகிறது அல்லவா? உன் மனதில் இருந்த கவலை, பயத்தை, குற்ற உணர்வை நீக்கி இருக்கா இல்லையா? கிட்டத்தட்ட நீ 20 நிமிஷம் அந்த செய்தியை கேட்டு இருக்கிறாய். துவக்கத்திலே இருந்த பயம் உன்னை விட்டு போயிட்டு பாரு. துவக்கத்திலே இருந்த குற்ற உணர்வு உன்னை விட்டு போய்விட்டது பாரு. துவக்கத்திலே இருந்த பயம், கவலை, குற்ற உணர்வு போயிட்டு. ஏன்? உனக்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறா. என் செய்தியை தொடர்ந்து கேளு. இலவசம் தானே, இலவசம் தானே. ஒரே ஒரு வாழ்க்கைங்க, சூப்பர் நேச்சுரலாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். எஸ், இருக்கிறதுலே என்ஜாயபிள் லைஃப், இருக்கிறதுலே ப்ராஃபிட்டபிள் லைஃப், இருக்கிறதுலே ஜாய்ஃபுல் லைஃப் என்ன தெரியுமா? இயேசுவை போல நடப்பது தான். எலியா, எலிசாவை போல நடப்பது தான். ஆமென். ஹல்லேலூயா. செல்லுகிற இடங்களில் எல்லாம் காணப்படுகிற அத்தனை பிரச்சனைக்கு தீர்வாக இருப்பது தாங்க லைஃப் ஆஃப் என்ஜாயபிள் டிவைன் லைஃப் டிசைன் ஃபார் யூ. உனக்காக தேவன் ஒரு வாழ்க்கையை வடிவமைத்து வைத்திருக்கிறார். அது என்ன வாழ்க்கை என்றால் இயேசுவை போல வாழுவது தான். அது ரொம்ப எளிதானது. ரைட்? நான் நெகட்டிவாக பேச விரும்பலை. பவுல் கூட நெகட்டிவாக பேசுகிறேன். காலத்தை பார்த்தா நீங்கள் இப்படியா இருக்கணும், நான் அப்படி பேசலைங்க. எப்படி நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அருமையானவர்களே. நீங்கள் ஒரு 3 காரியத்தை செய்யுங்க. என் செய்தியை ½ செய்தியை குறைந்தது 2 கேட்கணும். முடிந்தால் நோட்ஸ் எடுங்க. அப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஒவ்வொரு செய்தியையும் நான் தேவனிடத்திலிருந்து வாங்குகிறேன். பல மணி நேரம் காத்திருந்து வாங்குகிறேன். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்.
அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், நீங்கள் நோட்ஸ் எடுங்க. அப்போ ஃபோக்கஸ்டாக கவனிப்பீங்க. நான் பேசுகிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சீக்கிரத்தில் மாம்சமாகிவிடும். ஆமென். தேவன் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார் அருமையானவர்களே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, ஐயா உங்கள் செய்தி 50 செய்தி கேட்டையா, என் வியாதி போயிட்டு, பயம் போயிட்டு, குழப்பம் போயிட்டு, பிரிஞ்சு போன கணவனை வந்து சேர்ந்துட்டாரு. ஆனால் நானும் கணவனும் ஒரு சர்ச்சைக்கு போயிடும், அவ்வளோ துர்ச்செய்தியை தான் பேசுகிறாங்க. நீ எத்தனை செய்தியமாக கேட்ட? ஏன் செய்தி? ஐயா 1/2 மணி நேரம் செய்தி 100 கேட்டுட்டேன்னாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், ஏம்மா இன்னும் 100 செய்தியை நோட்ஸ் எடு, 200 செய்தி ஆகிடும். இப்போ நீ டைரெக்டாக உனக்கு ரெவலேஷன் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டில் ஒரு சபையை ஆரம்பி. ஐயா எனக்கு உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண தெரியாதா? நீ பேச ஆரம்பிமா. பேசுகிறவர்கள் யார்? தேவன் தானே பேசுகிறாரு. 200 செய்தியை கேட்ட உனக்குள்ள நிறைய டவுன்லோட் ஆகிரும். அவரை அறிகிற அறிவிலே நீ பெருகி இருப்பாய். காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய நீ எப்படி இருக்கிறா? நான் சொல்ல விரும்பலை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படிங்க ஒரு ஆவரேஜ் லைஃப் வாழ முடியும்? எப்படி ஒரு சராசரி வாழ்க்கை வாழ முடியும்? முடியவே முடியாது. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியுங்க, ஒரு ஆர்டினரி லைஃப் வாழவே முடியாதுங்க. ஆமென். நீங்கள் நினைக்கலாம், ஐயா எங்கள் ஹஸ்பண்ட் விட மாட்டார். நீ விசுவாசி. என் ஹஸ்பண்டு ரட்சிக்கப்படுவார், ஞானஸ்நானம் எடுப்பார், என் கூட என் சூட்கேஸை எடுத்துகிட்டு வருவார், நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து உலகத்தை உலுக்குவோம் என்று உன்னால் விசுவாசிக்க முடியும். There is only one life. It will soon be past. What's done for Christ alone shall last. ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரம் முடிந்து போகும். அருமையானவர்களே, நீ கிறிஸ்துவுக்காக, ராஜ்யத்திற்காக என்ன செய்கிறாயோ அது மாத்திரம்தான் நிலைத்திருக்கும். அருமையானவர், இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் ஒரு கொண்டாடுகிற அனுபவத்திற்குள்ளே வாருங்கள். சத்தியத்தை நீ சரியாக அறிந்து கொள்ளுவாய் என்றால் உன்னுடைய வியாதியை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய், ஓட ஓட விரட்டுவாய். ஏழ்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டாய், ஓட ஓட விரட்டுவாய். மன அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாய், எதிர்மறையான எண்ணங்களை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். ஏனெனில் நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னது பவுலோ பீட்டரோ இல்லைங்க, அல்லது அது யோவானுக்கு வந்த வெளிப்பாடும் இல்லை. உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் யாரு? எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன் சொல்லுகிறார். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஐயா, நீங்கள் தேவர்களாக செயல்படும்படியாகவே உங்கள் தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுது நீங்கள் முன்குறிக்கப்பட்டீர்கள். உங்கள் தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவாட்டி ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசியலில் இறங்குங்க ஐயா. அரசியலை ஆரம்பித்து வைத்தவரே நம்முடைய தேவன் தானே. முதல் ராஜாவை யாருங்க அபிஷேகம் பண்ணார்? அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை உலகத்தில். அப்பொழுது என்ன செய்கிறாரு? சவுலை அழைத்து அபிஷேகம் பண்ணி அரசியலை அவர்தான் ஆரம்பித்து வைத்தார். தொடர்ந்து யார் வந்தா? ராஜா, நம்முடைய தாவீது. ஐயா, அரசியலையும் ஆளுகையையும் ஏற்படுத்தினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எனவே நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால், ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை நீங்கள் நெடுகவே கேட்கிற நபராக இருந்தால் நீங்கள் அரசியலில் குதியுங்க. இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறிந்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய தேசத்துக்கு வந்திருக்கிறார, அந்த கட்சியில் சேரலாங்க. நீங்க சேர்றதுனால கொஞ்சம் புளிச்சமா எல்லா மாவையும் புளிக்க பண்ணும். ஆமென். ஒரு ஒழுக்கம் வரும், பிப்ளிக்கல் ஒழுக்கம் வருங்க. ஏனென்றால் அரசியலை துவக்கி வைத்தவர், அரசியலை அரங்கேற்றினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தானே. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், அருமையானவர்கள். ஏனென்றால் ஒரு பெரிய பர்பஸுக்காக நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே முன்குறிக்கப்பட்டு தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தகுதியில் என்னெல்லாம்? நாட் ஓன்லி குவாலிஃபிகேஷன், ஆல்சோ எம்பவர்மெண்ட். வாட் டஸ் இட் மீன்? ஏதேனின் இழந்த ஆளுகையை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டால் சொல்கிறார், என்ன சொல்? ஏனையா அந்த பூமிக்கு வந்தீர்? ஏதேனில் இழந்து போன அத்தனையையும் மீட்டு கொடுக்கவே வந்தேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எதை இழந்து போனான்? ஆளுகையை இழந்து போனான்.
தகுதியை இழந்து போனான். இந்த இரண்டையும் தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவையில் மீட்டு நமக்கு தந்து விட்டார். You are fully qualified as well as you are fully empowered. ஆமென். யோசித்து பாருங்க, நம்முடைய தலைமுறையில் இருக்கிறார்களே. கடந்த நூற்றாண்டில் இந்தியாவை உலுக்கினார ஒருத்தர் டிஜிஎஸ் தினகரன். எனக்கு அவர் மேலே நிறைய சந்தோஷம், ஒன்று வருத்தம். எல்லாரும் அற்புதம் செய்யணும், எல்லாராலும் அற்புதம் செய்ய முடியும். இந்த வார்த்தையை ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் சொல்லணுங்க, ஒவ்வொரு புக்கிலையும் ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் சொல்ல வேணும். எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் ஃபுல்லி குவாலிஃபைடு as well as every child of God is fully empowered. Am I right or not? Hallelujah. Oh, thank you Lord for your goodness, chosen before time for a great purpose. Amen. காலம் துவங்குவதற்கு முன்பதாகவே நாம் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டு தகுதியாக்கப்பட்டு வல்லமைப்படுத்தப்பட்டு விட்டோம். எதற்காக என்றால் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்து முடிக்கும்படியாக. இந்த வேலையை யார் துவங்கினது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து துவக்கின அந்த மிஷனரி பணியை நாம் தொடர்ந்து செய்து நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய உலகத்தை சுவிசேஷமாக்கி, நம்முடைய உலகை சுவிசேஷமயமாக்கி, நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று வையகத்துக்கு வழிகாட்டும்படியாக நீ உன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே முன்குறிக்கப்பட்டாய், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.